பொதுவாவே நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் டெர்ம்ல பார்க்குறோம் அப்டின்னா, இருக்கிறதுலயே முதன்மையான தோஷம் அப்டின்னா, பிரம்மஹத்தி தோஷத்த ஆமா சொல்லுவாங்க. மேடம். ஆமா, ஆமா. அப்படி பிரம்மஹத்தி தோஷம் வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்டின்னா, எங்க போனாலுமே சரியாகாது. திருவிடைமருதூர் போனா மட்டும் ஆமா, தான் ஆமா. சரியாகும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்டின்றாங்க. மேடம். ஆமா. இந்த பிரம்மஹத்தி தோஷம் இது எங்க தாக்கும் அப்டின்னா, ஒருத்தவங்களுடைய மனநிலையே தாக்கிடும். அவங்களுடைய வாழ்க்கையே வளர்ச்சி குழப்பிடும். குடுக்காது மேடம். ஏன் பிரம்மஹத்தி தோஷத்துக்கு அவ்வளவு பவர்? ஆமா மேடம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க இயற்கைய வந்துட்டு இயற்கைக்கு முரணான விஷயங்கள செய்றீங்க. ம். புரியுதுங்களா? அதாவது படைப்பு அப்படின்னு வச்சா சரி. இறப்பு, பிறப்பு இது 2க்குமே யார் அதிபதின்னு கேட்டீங்கன்னா, மேல கடவுள். இருக்கிறவன் தான் அதிபதி உங்களுக்கு. அப்ப நீங்க வந்துட்டு பிரம்மகத்தி தோஷம்னா ஒரு மனிதனோட உயிர வந்துட்டு நம்மள அதாவது தெரிஞ்சு நீங்க வாலண்டியரா தெரியாம ஒரு அவசரத்திலயோ ஒரு எமோஷனல் சொல்லுவாங்க. ஒரு கோவத்துல வந்துட்டு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நான் நான் கண்கூட பார்த்தேன். நம்ப ஏரியா கூட நம்ம சொல்லலாம். நம்ம அந்த குன்றத்தூர் கிட்ட கூட ஒருத்தங்க, ஏதோ ஒரு தண்ணி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரதுல ஒரு சின்ன மனஸ்தாபம். மாமா, மச்சான் தான். 3வது ஆள்லாம் கிடையாது. க்ளோஸ் மாமா, மச்சான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, காசு குடுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. இவன் போயிட்டு கடைக்கு வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்கான், இவன் குடிச்சிட்டு இருக்கான். வந்து கேட்டிருக்காரு, "எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு. "மாமா நான் குடிச்சுட்டேன் மாமான்றாங்க." இவரு ஒண்ணும் செய்யல. பக்கத்துல வந்துட்டு ஒரு உடைஞ்ச டியூப் லைட் இருந்திருக்கு. விளையாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு, அத அடிச்சு இப்படின்னு இருக்காரு. பட்டுடுச்சு. இறந்துட்டான். ஸ்பாட் அவுட். இது நடந்த கதை. ஒரு ஒரு 8 வருஷம், 10 வருஷம் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா அப்போ? அப்போ ஒரு அந்த உங்க நேரம் வந்துட்டு ஒரு உயிர பறிக்கணும்னு இருக்கு. நீங்க தெரியாம தான் செஞ்சீங்க. நீங்க அவன விளையாட்டுக்கு அடிக்க போயி, ஒரு உயிரே போயிடுச்சு. இது போல நெறைய நடக்கும். இது ஆனா தோஷத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா? தெரியாத செஞ்சீங்களா? ஒரு உயிர வாங்கக்கூடிய உரிமை எந்த மனிதனுக்கும் கிடையாது. அப்போ வந்துட்டு இது இறைவனோட அவரோட படைப்பிலே நீங்க வந்துட்டு கைய வைக்கிறா போல ஆயிடுது. அப்ப அந்த பிரம்மா புரியுதுங்களா? அது தோஷத்தோட பேர் என்ன? பிரம்மஹத்தி தோஷம். புரியுதுங்களா? ஸோ அவரோட படைப்பிலே நீங்க வந்துட்டு கைய வைக்கிறீங்க. அப்ப அவர் என்ன ஆயிடுறார்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நிர்மூலம். வளர்ச்சி வந்துட்டு தடையற்று. நீங்க எண்ணத்த தான் குட்டி கரணம் போடுங்க. மேல ஏறுறாப்போல இருப்பீங்க. டபக்குன்னு சறுக்கு மரம் மாட்டம் தான். திரும்பி பழைய நிலைக்கே தான் வந்து திரும்புவீங்க. இதுக்கு நீங்க சொன்னீங்க திருவிடை மருதூர். திருவிடை மருதூர். அதே போல வந்துட்டு விடாம வாரம், வாரம் சனிக்கிழமை, சனிக்கிழமை நான் சொன்னேன் பாருங்க முதியோர்கள், ஆதரவற்றவர்கள். ஸோ ஆதரவற்றவர்களுக்கு போய் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி, பணிவிடை 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 தான் ரொம்ப ஆமா, முக்கியம். ஆமா. ஆதரவற்றவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவிடை செய்கிறீர்களோ, இந்த பிரம்மகஸ்தி தோஷம் வந்துட்டு போயிடும். அதேபோல திருவிடை மருதூர் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்படும். வெறும் திருவிடை மருதூர் மட்டும் பத்தாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதரவற்றவர்களுக்கு உங்களால முடிந்த சேவைகள், ம். கருணையோட ஒரு சில சேவைகள் நீங்க செய்யும்போது, இந்த தோஷத்தோட வீரியம் வந்துட்டு கம்மியாயிடும். அதாவது நீங்க எப்படி அவங்க பொறுப்பாதத்த அதாவது சரண்டர்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சரண்டர்ன்னு சொன்னாலே ஒரு சாஷ்டாங்கம். ம். ஒருத்தனோட மனிதனோட காலடியில விழுறதுக்கு பேரு தான் சரண்டர்.